7 சீசனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மரை வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு விஷமா, இப்படி ஒரு பொண்ணை நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாச்சனா மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு விஷம் இப்போ மனசில் வச்சு இந்த வன்மத்தெல்லாம் அப்படி கக்குது அந்த பொண்ணு. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா டீம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து போயிட்டு போட்டு இருந்தாலும் ஒரு வன்மத்தை வச்சு கக்குது போப்பா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த வார தலைவனாக வந்து தீபக் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எப்போதும் வர்ஷினியை வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி வந்து சௌந்தர்யாவை அடிச்சு விட்டாங்க. அதனால் ரோஸ்ட் வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே ஷோவில் போய் பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. டெய்லி வந்து இவங்க ஹாட்ஸ்டாரில் லேட்டாக தான் விடுவாங்க. இன்றைக்கி நம்ம கழுவி ஊற்றுறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்க. நேற்று 1.5 மணி நேரம் வச்சு நம்ம தாலி அறுத்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லாமல் டியூரேஷன் கொஞ்சம் 1/4 மணி நேரம் கம்மி பண்ணிவிட்டு சீக்கிரமாக 9 மணிக்கே விட்டாங்க. அதனால் நம்ம சீக்கிரமும் பார்க்க முடிஞ்சிச்சு, சீக்கிரமே ரிவ்யூ அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டியாக பற்றி வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர், யார் வந்து டீமுக்காக விளையாடுறது, யார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேமே ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் ஒரு மனதான் இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்து தான் இண்டிவிஜுவல் பிளேயர், டீமுக்காக விளையாடுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபக் அவர்களை சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாக்லினை சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லிட்டு கிளம்சியாக சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னும் கேமையே ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ஷினியை மட்டும்தான். வர்ஷினியை அதெல்லாம் அடின்னு போட்டு, ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து திருப்பி வந்து அடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு ஒரு சம்பவமே பண்ணுச்சு, அதை பற்றி நம்ம தனியாகவே பேசலாம். ஜாக்லின் போயிட்டு சொல்கிறாங்க, உடனே அடித்தா நீ திருப்பி அடிக்க மாட்டா, அதனால உடனே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ராணவுட்டையும் போயிட்டு அது எதையும் தாங்கும், எல்லாத்தையும் தாங்க பாரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி தனியாக தான் உட்காந்துருக்காங்க. அலுவலை எதுவுமே பண்ணவே இல்லை, மனசுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல வந்து பாய்ஸ் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா ராணவையும் தீபக்கையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாய்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கோரா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா சத்யா கேப்டன் ஆகிட்டாரு, அருண் கேப்டன் ஆகிட்டாரு. போன வாரம் பார்த்தீங்கன்னா விஷால் ட்ரை பண்ணார், கேப்டன் ஆக முடியலை, அவர் முடிஞ்சிச்சு. அப்புறம் ரஞ்சித்தை வந்து இவங்க கழட்டி விடலான்ற ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. அதனால் வந்து 2 கட்டலாம். ரஞ்சித்துக்கு பதிலாக ராணா உள்ள எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஜெஃப்ரியை பார்த்தீங்கன்னா ஏதோ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. முத்துக்குமரன் கேப்டன் ஆகிட்டார். அப்போ இருக்கிறது வந்து தீபக் தானே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கையும் ராணாவும் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. தீபக் வந்து செலக்ட் ஆகிறார். இந்த சைடு அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் வந்து இப்போ நம்மளுக்கே நல்லா தெரியும், பவித்ரா தான் பண்ணாங்க. கேரக்டரை விட அவங்க வன்மத்தை தான் ஃபுல்லாக கக்குனாங்க. ஆனால் உள்ளே இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து பவித்ரான்னு எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு சாச்சனாவை வந்து ஜாக்லினும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஜாக்லினை வந்து யாரோ சொன்னாங்க சாச்சனாவை. எனக்கு ஆச்சரியம், இந்த அம்மா என்ன பிடுங்குச்சு இதை போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ராணி கேரக்டர் வந்து மக்குராணி வெளியிலலாம் போட்டு தாளிக்கிறாங்க. அதாவது கேவலகலமாக பேசுகிறேன். ராணிக்கு உண்டான மரியாதை போச்சு, இந்த மகாராஜா பொண்ணோட நிலைமையை பாருங்கள் அப்படி இப்படின்னு போட்டு வேற மாதிரி போட்டேன். அதுவும் அந்த 2 பேர் தூக்கிட்டுலாம் போனாங்க இல்லை, அதெல்லாம் வச்சு வேற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பவித்ரா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 பேரும் அடுத்த வார தலைவர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் டீமில் ஒஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது தீபக்னு சொல்கிறேன், ரஞ்சித் அவர்கள் மட்டும்தான். ரஞ்சித் அவர்களை தான் சொல்லணும். ஏன்னா போன வாரம் சத்தியமாக ஆள் எங்கன்னே தெரியவே இல்லை. நான்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். சாமி என்ன சாமி சரிடா தங்கம் அப்படின்ற ஒரு வேர்டாத்தையும் அது கூட காணாமல் போச்சு. என்னையை பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட்டு அப்படின்னா ரஞ்சித் அவர்கள் தான். நிறைய பேர் இருக்காங்க ஒஸ்ட்டாக தான் இருக்க வேண்டியது, இருந்தாலும் ரஞ்சித் தான் ஒஸ்ட்டு. இவங்க எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவகுமாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சிவகுமாரும் ஒன்றும் பண்ணல, அது ஒரு வேற விஷயம். அது சிவகுமாரை ஒஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுத்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பவித்ராவை தவிர மற்ற எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் தெரியவே இல்லை. இங்கே போயிருக்காரு, சத்யாலாம் ஆளே காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எங்கன்னே தெரியல, வர்ஷினி அதுக்கு மேலே இவங்கெல்லாம் யாருமே வந்து தெரியவே இல்லை. இவங்கெல்லாம் வர்ஷினி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஏன்னா ஒரு குரூப் ஒன்று இருக்காங்க, ஆனந்தி, சாச்சனா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பவித்ரா, இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்து செயல்படுறானுங்க. அவனுக்கு தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினெல்லாம் மார்க் பண்ணுறானுங்க. இது வந்து அதை பற்றி நம்ம பேசலாம். பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்களை சௌந்தர்யாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அது என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரோஸ்ட் பண்ணணும், நீங்கள் பஸ்ஸர் அடிக்கும் போதெல்லாம் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே தான் மக்களை கேம் ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் உள்ளே இருக்க வன்மத்தை கொட்டுறாங்க. இதில் ஹைலைட்டாக வந்து வன்மத்தை
வன்மத்தை கக்குனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ஷிகா, வன்மத்திலே நிறைந்த சாச்சனா. தர்ஷிகா வந்து சிவாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உங்களை திட்டுறாரு, நீங்கள் அதை வந்து எப்படா எனக்கு நரம்பெல்லாம் புடைக்குது, நீங்கள் வந்து அதை கேட்கவே மாட்டீங்க, எங்கள் வீட்டில் இருக்க உப்பை கூட உங்களுக்கு போடுறேன், சோத்துல உப்பு தானே போட்டு திங்கிறீங்க, கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இருந்துச்சுன்னா எந்திரிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அவருக்கு சூடு சொரணையே கிடையாது சிவா அவர்களுக்கு. திரும்பி போயிட்டு அதை பேசிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்கு தெரியுமா? எங்களுக்கு பார்க்குற நம்மளுக்கு காரி துப்பலாம் மக்களே. இந்த லைவ் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 55,000 60,000 பேர் மேலே பார்க்குறாங்க. எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க. நீங்கள் கமெண்ட்லேயும் போய் பாருங்கள், கழுவி சிவா ஊற்றுறாங்க. ஒன்று நாரதர் வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. தர்ஷிகா பார்த்தீங்கன்னா திரும்பி அதை சொல்லி முடிச்சோன்னே போயிட்டு நாரதர் வேலை பார்க்குறாங்க. அதாவது தீபக் அண்ணா தான் வந்து என்கிட்ட கேட்டார். அவர் தான் சொன்னான்னு தெரியும், நான் சுஜாக்கா இங்கேருந்து என்ன பண்ணாங்களோ நீ அதை தான் நான் பண்ணேன், நீ என்ன சுஜாக்காக்கா அவங்க பொண்டாட்டியை நீ பண்ணுறதுக்கு நீ யார்? முதல்ல ஒருத்தரை வந்து இப்படி பேசலாமா? நீங்க வந்து அதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம், இல்லை அவர்கிட்டயே போய் நீ சொல்லியிருக்கலாமே, உனக்குன்னு சான்ஸ் கிடைக்கும் போது நீ வந்து அடிக்கிற பத்தியா எச்ச பிஹேவியர் அப்படின்னு தான் இருந்துச்சு. இவரெல்லாம் அப்படிதாங்க அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. தீபக்குள்ள இவரோட கான்ஃப்ளிக்ட் இருக்கு. பின்னாடி போய் ஜாக்லின்ட்ட சொல்றது, எனக்கு இங்கேருந்து அது வரைக்கும் ஏறுது. அவர் சொன்னது மக்களே, நான் சொல்லல, அது வரைக்கும் ஏறுதுங்கிறது. பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜாக்லின் வந்து கண்ணத்தை பிடிச்சி கிட்டிகிட்டே இருக்காது. அது அவரோட குணமாக இருக்கலாம், சரி நம்ம அதை மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது ஒருத்தரை பிடிக்கல, இது வந்து பின்னாடி போயிட்டு நாரதர் வேலை பார்க்குறது, ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்க, அதை பற்றி இவங்க மேலே தான் தப்புன்னு போயிட்டு இங்கிட்டு சொல்கிறது. லைவ்ல பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இவர் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தீபக்கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. நீங்கள் அந்த சொன்னீங்களா, தீபக்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, ஒரு ஆக்டர்ன்ற இது இருக்குது, அதனால தான் நான் வந்து கம்மி பண்ணிட்டே வந்தேன், சொல்லவே இல்லை. தீபக்கும் சொல்கிறார், ரியலி சாரி, நான் உங்களை இனிமேல் சிவா போட உடனே கூப்பிட்றேன், அதுக்கு கோச்சுக்காதீங்க. ஓகே, நான் உங்கள் சிவாவே பார்க்குறேன், எதுனாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நீங்கள் ஓப்பன் அப் ஆனது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறார். இதை வந்து பின்னாடி போய் இருந்து வேலையை பார்த்துட்டு சொல்லாமல் டேரெக்டாக போயிட்டு, அண்ணா நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கலாம், இல்லை தீபக் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது, நம்ம சேர்ந்தோட இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள், இல்லை தப்புன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்பே சொல்லியிருந்தால் அதை வேலை முடிஞ்சிடும். 4 செயல் போய் சொல்லி நாரதர் வேலை பார்த்து இப்படியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வருது. அப்புறமேட்டு சாச்சனா சௌந்தர்யா மேலே உள்ள வன்மம் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கக்குறாங்க. அதாவது அந்த உட்காந்து அவங்க ரோஸ்ட் மாதிரி இன்னைக்கு ஒன்று பண்ணுவாங்க, அது கேவலமாக இருக்கும், அது ஸ்கிரிப்டர் மாதிரி தான் இருக்கும். பசங்கள்லாம் நிற்க வச்சுக்கிட்டு நீங்கள் முத்துக்குமரனை வந்து நீங்கள் மண்டையை கிளவுறீங்க அப்படின்னு சொல்கிறது, ரயானை வந்து ஜால்ரா அடிக்கிறேன்னு சொல்கிறது, அண்ணா நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கீங்க நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோஸ்ட் பண்ணால் அது பார்க்க இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. அதை வந்து ஒரு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வன்மத்தை கக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த இதை வந்து உனக்கு சேது நான் கேட்பாரு, உங்கள் அப்பா அப்படின்றதுனால உங்கள் அப்பா என்ன வேற கேட்டுருவாரா? நாளைக்கு சேது அவர்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு அப்படின்னா, ஒளிஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். நாளைக்கு வந்து சாச்சனாவை வந்து அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார், இனிமேல் வந்து என்னை அப்பான்னு கூப்பிடாத, அப்பான்ல நீ பண்ணுற கேரக்டர் வந்து என்னை அப்பான்னு கூப்பிடு, இல்லாட்டி என்னை சாருன்னு கூப்பிடு. நாளைக்கு ப்ரோமோலே தெரிஞ்சிடும், எபிசோட்லேயே தெரிஞ்சிடும். சப்போஸ் சாச்சனாக்கு அவர் சப்போர்ட் பண்ணி காப்பாற்றிட்டாரு அப்படின்னா இறைவனால கூட சேதன்னா காப்பாற்ற முடியாது. ஏன்னா மக்கள் கொலை காண்டில் இருக்காங்க சாச்சனா மேலே. இன்னைக்கு எபிசோட் பார்த்துருந்தவங்க எல்லாம் கேவலமாக கழுவி ஊற்றிருப்பாங்க. உண்மையிலே சௌந்தர்யாவுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். ஒரு இடத்துல வந்து ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவங்க அழுது வந்து லிட்ரலி சொன்னாங்க, என்னை மார்க் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, அந்த பாடி ஷேமிங் பண்ணாங்க, நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் பாட்டு பாடினா நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த என்கரேஜ் வந்து எனக்கு கிடைக்குன்னு சொல்லி லிட்ரலாக வந்து அழுது பேசினாங்க. நீங்கள் அழுவும் போது கூட எனக்கு ஃபேக்காக இருக்குது. மக்களே, உண்மையை சொல்கிற மக்களே, ஒருத்தர் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது சிரிக்கலை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுமோ, ஒருத்தவங்க அழுவுறாங்க அப்படின்னா அந்த அழுவுறதை வந்து நம்ம கொச்சைப்படுத்தணும்னு வச்சுக்க தாங்க முடியாத வலிக்கும். அதை வந்து சாச்சனா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வன்மத்தை கக்கி தள்ளிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் வர்ஷினி அவங்க பங்குக்கு முடிஞ்ச அளவு பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூட்டுன்னு நினச்சி பண்ணுறீங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செய்கை, நாய் ஒன்று இருக்குது லோன்னு கத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை நாயோட கேவலமாக ஒன்று பண்ணி விட்டாங்க. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அடியை பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்தாங்க. இன்னைக்கு வந்து ரோஸ்ட்டுன்ற பேரில் வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க அப்படின்னா சொல்லணும். சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டாங்க, போய் உட்காந்தாங்க. அப்புறமேட்டு ஜாக்லின் வந்து இது பண்ணிட்டாங்க. ஜாக்லினை பற்றி ஆனந்தி அண்ட் பவித்ரா, சாச்சனா இவங்க 3 பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம ஒன்று பேச போகிறோம் அப்படின்னா நீ எதுக்காக பேசுனே எனக்கு தெரியும், அதாவது நம்ம ஒன்று சொல்ல போனால் புரியுதுரா அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு புரியலை விட்டுரு அப்படிங்கிறது எது உண்மைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஜாக்லினை மார்க் பண்ணுறாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் வந்து மகாராஜா பொண்ணையும் ஆனந்தியும் வந்து ரொம்ப பேடாக காமிக்கிறாங்க.
புரிஞ்சு போச்சு சீக்ரெட்டு அப்படின்றனால இந்த வாரம் என்னைய பொறுத்த வரைக்கும் மகாராஜா பொண்ணு கண்டிப்பாக வெளியில் போயிடுவாங்க அப்படின்றது தான் எல்லாரோட கணிப்பாக இருக்குது. கப்போது காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா இறைவனால் கூட காப்பாற்ற முடியாது. அப்புறம் ஆர்ஜே ஆனந்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் வெளியில் போகிற சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க. வர்ஷினி கொஞ்சம் மேலே இருக்காங்க. சாச்சனா அண்ட் ஆர்ஜே ஆனந்த் இவங்க 2 பேரும் டஃப் ஃபைட் இருக்குது. டபுள் எவிக்ஷன் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் வெளியில் போவாங்க. சப்போஸ் வந்து வர்ஷினியை வெளில போக வச்சுட்டாங்க, இல்லை வந்து ஆர்ஜே ஆனந்தி வெளில போக வச்சுட்டு சாச்சனா வந்து அவரை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷோ வந்து இறைவனால் கூட காப்பாற்ற முடியாது. 50 நாள் வந்து இவ்வளோ மொக்கையாக போய் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் யோசிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்க போகுது, நாளைக்கு வந்து சேது அண்ணா வந்து என்னென்னலாம் கேட்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வார தலைவராக பார்த்தீங்கன்னா அடுத்த வார தலைவராக வந்து தீபக் அவர்கள் வந்து அந்த பால் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. பவித்ராவும் அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாரு. நூலிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க. பவித்ரா அதுக்கு வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்பையும் சிவா திருந்தவே இல்லை. நான் அவனை சிவி விட்ட விதை வந்து நீ கண்டிப்பாக வளரும். ஏன்னா தீபக் இவரை பிடிக்காதுல்ல. அவ்வளோ தூரம் தீபக் கூப்பிட்டு சொல்லி பேசி அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே நடந்ததான்னு தெரில. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அதை வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணி நீ இப்போ தலைவியாவா அப்படின்னு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன கேரக்டர் என்னன்னே தெரில. இவங்களெல்லாம் காரி துப்பரில் இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வந்து சேது அண்ணா என்ன பேச போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.